ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 97வது சபை நாள் விழாவின் நற்செய்தி கூட்டத்திலே உங்களோடு நிற்கும்படி தேவன் எனக்கு செய்த கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் என்னை அன்போடு அழைத்து இந்த பணியினை கரத்திலே கொடுத்திருக்கிற அருமையான அன்பு போதகர் காலை அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர் ஆகிய இந்த நாளிலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற காரியத்திற்கு அது நீங்கள் பெருமை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அதோடு நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான போதகர் அன்பு அண்ணன் ஜேம்ஸ் செல்வராஜன் அவர்களே இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அதோடு அருமையான அன்பான போதகரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர்களை மட்டுமல்ல, என்னை அழைப்பதற்கு காரணமாயிருந்த இந்த சபையினுடைய செயலர், அக்கவுண்டன்ட், ட்ரெஷரர் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ், சிடிஸ் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் குரல் ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய மகிமை இந்த நாளிலே, இந்த கடைசி காலத்திலே விளம்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென். காலம் பொன் போன்றது. வசனம் விதைக்க முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கு நமக்கு உண்மையிலேயே ஒரு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நிறைய. அநேக இடத்திலே வசனம் கேட்க முடியாதபடி மிகுந்த கடினமான காரியங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. ஆனால் குமரி மாவட்டம், இது குமரி மாவட்டத்தினுடைய எல்கையின் அருகாமையில் இருக்கிறீர்கள். இங்கிருந்துதான் காஷ்மீர் வரையிலும் ஆண்டவருடைய சத்தியம் பரவி செல்கிறது என்கிறதையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 3 நாட்களும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சண்டே ஆராதனையில அமைதியா இருந்து ஆராதிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அதனுடைய பெயர் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். இப்போ என்ன தெரியுமா? ஃப்ரீ சர்வீஸ். இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஃப்ரீ சர்வீஸ். இந்த நற்செய்தி கூட்டம் வந்தாலே ஃப்ரீ சர்வீஸா இருக்கணும். ஒண்ணு மட்டும் நிறைய நான் கவனிச்சிருக்கிறேன். சிஎஸ்ஐ சபையில் இருக்கிற நற்செய்தி கூட்டம் வந்தாலும் சரி, ஆராதனை இருந்தாலும் சரி, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, கையடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியெல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். இதே வேளை ஒரு கன்வென்ஷன் வெளியே ஃபாதர் பெர்க்மான்ஸ் இல்லையா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் நடத்துற கன்வென்ஷன்ல நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா சும்மா இருப்பீங்களா? சும்மா சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? பாஸ்டர் பார்த்திருக்கீங்களா இல்லையா? என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா இங்க மட்டும் ஏன் பரலோகம் இங்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆராதிக்காதவங்க, இங்க துதிக்காதவங்க, இங்க அல்லேலூயா சொல்லாதவங்க, இங்க தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்த அபிஷேகத்தோடு நடத்தாதவங்க பரலோகத்துக்கு போய் வெட்கப்பட வேண்டியிருக்கும். ஆமா, ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. போதாது ஐயா, போதாது உங்க அல்லேலூயா பத்தாது. அல்லேலூயா. போதாது ஐயா, போதாது உங்க அல்லேலூயா பத்தாது. இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் இந்த அல்லேலூயா பத்தாது. இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் இந்த அல்லேலூயா பத்தாது. போதாது ஐயா, போதாது இந்த அல்லேலூயா சொன்னால் அந்த பிசாசு. இந்த அல்லேலூயா
சொன்னால் அந்த பிசாசு ஓடாது விசுவாசி, இப்போ நீ அறிஞ்சுக்கோ. ஓடாது விசுவாசி, இப்போ நீ அறிஞ்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. போதாதையா போதாது உங்க அல்லேலூயா பத்தாது, போதாதையா போதாது உங்க அல்லேலூயா பத்தாது. இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் அந்த அல்லேலூயா பத்தாது, இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் அந்த அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாது. கரங்களை தட்டாமலே இருக்கும் அன்பு விசுவாசி, கரங்களை தட்டாமலே இருக்கும் அன்பு விசுவாசி, கரங்களை தட்டி தானே தேவனை தாம் மகிமைப்படும். கரங்களை தட்டி தானே தேவனை தாம் மகிமை. தட்டுங்க தட்டுங்க, கரங்களை தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. போதாதையா போதாது உங்க அல்லேலூயா பத்தாது, போதாதையா போதாது உங்க அல்லேலூயா பத்தாது. இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் இந்த அல்லேலூயா பத்தாது, இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் இந்த அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாது. முக்காடு போடாம இருக்கும் அன்பு சகோதரி, முக்காடு போடாம இருக்கும் அன்பு சகோதரி, உச்சந்தலைய தானே முட்டையடி தாராடுவர், உச்சந்தலைய தானே முட்டையடி தாராடுவர். போடுங்க போடுங்க, முக்காடு போடுங்க போடுங்க போடுங்க, முக்காடு போடுங்க. போதாதையா போதாது அல்லேலூயா பத்தாது, போதாதையா போதாது அல்லேலூயா பத்தாது. இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் அந்த அல்லேலூயா பத்தாது, இயேசு நாமம் ஒன்று ஓங்கும் அந்த அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாது. அல்லேலூயா. அப்பா இப்ப கொஞ்சம் சத்தம் வருது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும் போது ஒரே ஒரு கேள்வி. எனக்கு முதல் நாள் இல்லையா, இன்னைக்கு நீங்க இருக்கிற உற்சாகம் தான் அடுத்த 2 நாள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவா 3:5 அழகாக சொல்கிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே என்ன செய்வார்? என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நம்மளை சரிப்படுத்துவோம், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். ஆமென். ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், இயேசு நம்முடைய கையை பிடிக்கணுமா, நாம இயேசு கை பிடிக்கணுமா? இயேசு ரொம்ப தெளிவா இருக்கிறது மாதிரி இருக்கேன். அல்லேலூயா. இயேசு நம்முடைய கையை பிடிக்க வேண்டும். ஏன்? அவர் கையை நம்ம பிடிச்சா விழுந்துரும் இல்லையா? விழுந்துரும். என்னுடைய மூத்த மகனுக்கு அப்பொழுது 1.5 வயது. குளித்தரை பாகவலி திருச்சபைக்கு அந்த எக்ஸிபிஷன் விழாவுக்கு நாங்கள் கொண்டு போனோம். அப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நடந்து போயிருந்தான். திடீரென்று கீழே விழுந்து விட்டான். விழுந்த உடனே அவனுக்கு அழுகை வந்தது, கால்கள் அடர்ந்தது. தட்டி கொடுத்து விட்டு இப்பொழுது கையில் எடுக்கிறேன். மறுபடியும் அவன் கீழே இறங்கி எப்படியாவது நடக்க வேண்டும் சொல்லி குதிக்கிறான். இப்பொழுது நான் அவனை பிடித்திருந்தேன். முதலாவது அவன் என் கையை பிடித்திருந்தான், கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது நான் அவன் கையை பிடித்திருந்தேன், அப்பொழுதும் கீழே விழ போகிறான். விடுவானா? அதுபோல உங்க கையை பிடிக்கிறது ஆண்டவரா இருந்தா, உங்க கையை பிடிக்கிறதற்கு அல்லேலூயா சொல்கிற மகிமைப்படுத்துற ஆண்டவருக்கு கையை ஒசத்தணுமா வேண்டாமா? ஹலோ ஹலோ சொல்லுங்க சத்தமா. இப்ப ஒசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அல்லேலூயா கேட்டாச்சுன்னு அந்த பிசாசு எல்லாம் இங்க சுற்றி சுற்றி இருக்கும். நீங்க 3 அல்லேலூயா சொல்ல போறீங்க. அந்த அல்லேலூயா மந்திரத்தினால கன்னியாகுமரி கடல் பக்கம் தானே, ரொம்ப ஈஸியா போய் முங்கிரும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. போயிடுச்சு. இப்ப நம்ம கவனமா இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்து அதே வசனத்தை 3 நாட்களும் நான் தொடர்ச்சியாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரே செய்தி 3 பாகமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 நாட்களும் வந்தால் மட்டும்தான் அந்த செய்தியின் சாராம்சத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். 2026 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த உலகத்திலே ஒரு மானிடனாய் பிறந்த என் இயேசு இந்த உலகத்திற்கு அவர் வந்த ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். வேதத்தினுடைய முழு வார்த்தையும் அடக்கி வைத்திருக்கிற ஒரு வசனம் வேதத்திலே உண்டு. யோவான் 3:16 நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி தேவன் இந்த உலகத்திலே வந்தவர், உங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை உருவாக்குற தேவனாய் வந்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் அவர் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் சந்திக்கிறவராய் நம்மிடத்தில் கடந்து வருகிறார். இன்றைக்கு சந்திக்கும் தேவன் என்ற தலைப்பிலே தான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படிப்பட்ட சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? அவர் சாதாரணமாய் சந்திக்கிறவர் அல்ல. ஒரு மனிதன் வாழ வேண்டும், ஒரு மனிதன் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும், ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பத்திலே நான் கடந்து போனால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாய் மாறும் என்பதை நினைவில் கொண்ட இந்த ஆண்டவர் பிதா மூலமாய் தரிசனமாகி வந்தவர் இந்த உலகத்திற்கிற மக்களை சந்தித்து அநேகருக்கு விடுதலையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நீங்களும் 97 ஆண்டு காலமாய் இத்திருச்சபையை உருவாக்கினவர்கள் இந்த உலகத்திலே ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், சில வேளை இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், சந்திக்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே வந்தபடியினாலே தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களை சந்திக்கும்படி அவருடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். அங்கே இஸ்ரவேலரை நான் சந்திப்பேன், இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். யார் அந்த இஸ்ரவேல் புத்திரர்? நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரராகிய நம்மை சந்திக்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மகிமையினாலே இந்த இடத்தை நான் பரிசுத்தமாக்கும்படித்தான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனம் 430 ஆண்டு காலம் அடிமைப்பட்ட சூழ்நிலையில் இருந்த போது, அடிமையின் ரூபத்தில் விழுந்து கிடந்த போது இந்த இஸ்ரவேல் ஜனம் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கு தேவன் செவி சாய்த்தார்? எப்படி அவர்களை சந்திக்க சென்றார்? ஒரே ஒரு காரணம் தான், முறையிடுகிறவர்களை என் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முறையிடுகிறவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர்கள் முறையிட்டார்கள், வேதனையடைந்தார்கள். போதும் 430 ஆண்டு காலத்தினுடைய வேதனை, போதும் 430 ஆண்டு காலத்தினுடைய அடிமை, போதும் நாங்கள் பெற்றுக் கொள்கிற சாட்டையடி, போதும் எங்களுடைய சிந்தல் சுமக்கிற வாழ்வு, போதும் எங்களுக்கு வக்கல் சுமக்கிற வாழ்வு, போரும் களை எடுக்கிற வாழ்வு, போரும் கஞ்சி கலந்த வாழ்க்கை. வேதனையோடு தேவனை நோக்கி புறப்பட்டார்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். அவர்கள் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்கள் சமீபமாய் இருக்கிறது கண்டவர் அவர்களோடு கூட அவர் அற்புதம் செய்தார். உபாகமம் 7ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அடிமையான வாழ்வில் இருக்கப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கும்படி வந்தேன். ஏன் தெரியுமா? அவர் மறக்கிறது இல்லை ஆண்டவர், மறவாத தேவன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஸ்திரீயானவள் கர்ப்பத்துக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி 43:24 சொன்னார். அதே 43 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனப்பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். கனப்படுத்தப்பட்ட ஜனமாய் மாறினார். ஆண்டவர் சந்திக்க வரும்போது கனப்படுத்தப்பட்ட ஜனங்களாய் மாறினீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குகிறார். யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி தந்தையை ஏமாற்றி விட்டு அவன் கடந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஏமாற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேறு. அல்லேலூயா. ஒருவேளை அவன் ஏமாற்றப்பட்டவனாய் அவன் அநேக நிலையில் அவன் மாமனாரோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒரு திட்டத்தை கொடுக்கிற ஆண்டவர் கிருபையினால் ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துவார் என்பதற்கு யாக்கோபு அடையாளம். அடையாளம். அது அழகா நம்ம பாடுறோமே, யாக்கோபை போகும் பாதையில் போடுபட்டு ராவிலீருள் வந்து மூடிட, யாக்கோபை போகும் பாதையில் போடுபட்டு ராவிலீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நாம் கவலை சாய்ந்து தூங்கினாலும் நோக்கி கிழித்து சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் கண்வேன் நெருங்கி சேர்வதேயோ காவல் பூமியும் தேவானே நெருங்கி சேர்வதேயன் காவல் பூமியும். இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்டு கிடந்த போதுதான், அந்த வம்சங்கள் பெருக்கெடுத்த போதுதான், அவள் அடிமையாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிற எண்ணம் வந்த போது முறையிட்ட அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை மறக்காதபடி தூக்கி நிறுத்தினார். வனாந்திரத்திலே நடத்தினார். ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். கானானுக்கு கொண்டு சென்றார். ஆனாலும் இந்த ஜனம் எப்படிப்பட்டவராய் 97 ஆண்டுகள் இத்திருச்சபையிலே தேவ மகிமையை பெற்றுக் கொண்ட என் அன்பு குடும்பமே, சில வேளை ஆண்டவர் உங்கள் அழைத்த விதம் எப்படி தெரியுமா? உங்களுடைய முறையீடுகளுக்கு காரணமாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்ற வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை நடத்தி வந்திருப்பார். காலம் செல்ல செல்ல கடுமையாய் மாறியது. உண்மையிலேயே அநேக திருச்சபைகளை நான் எடுத்து பார்க்கிறேன். ஆரம்பத்தில் அவங்க இருந்த நிலை சாதாரணம் கிடையாது. அவ்வளவு வைராக்கியமாய் ஜெபிப்பார்கள். ஆனா கொஞ்ச நாள் போக போக அந்த பழைய ஜபங்கள் எல்லாம் விட்டு போய் திருச்சபை வித்தியாசமாய் மாறி போகிறது. பல கஷ்டங்கள் திருச்சபைக்கு கடந்து வரும்போது அதை தாங்க முடியாத சூழ்நிலைகள் என்று ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளை நாம் அடிமையாய் மாறிவிட்டோமோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்கள் வந்து விடுகிறது. விசுவாசனுடைய நெருக்கங்கள் ஏவப்படும் போது அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி வேதனைப்படுகிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கின்றார், இந்த நேரத்தில் தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வரட்டும், எவ்வளவு நெருக்கம் வரட்டும், எவ்வளவு பாடு வரட்டும், எவ்வளவு துன்பம் வரட்டும்,
எவ்வளவு நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும், எது இருந்தாலும் சரி பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர். நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிற கர்த்தர் கிருபையினால் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜனத்தை எடுத்து பாருங்கள், இது கடைசி காலம், கிறிஸ்துவை சந்திக்கின்ற ஒரு காலம், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு காலம். எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் மரணங்கள், எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், கொடுமையான பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கிற இந்த இடத்துல ஜனங்கள் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் என் ஆண்டவர் சொல்கின்றார், பாவத்தை விட்டு வெளியே வரும்படித்தான் உன்னை நான் கிருபையினால் சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு வற்றி போய்விட்டது, தெய்வ பயம் போய்விட்டது, விசுவாசம் தம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறி போய்விட்டது, தேவனுடைய பக்தி மாறி போய்விட்டது, ஐக்கியம் குறைந்து போய்விட்டது. ஆகையால் தான் மத்தேயு 24 அதிகாரம் 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. பாவம், இச்சை, இன்பங்களுக்கு அடிமையாகி கவலையற்று மனிதன் நடந்து கொண்டிருக்கும் போது ஏன் மனமற்று திரிகிறான் இந்த மனிதன்? மனித சிந்தனையை பிசாசு கெடுத்து வேதனைப்படுத்தினதை, தேவனுக்கு விரோதமாய் சொல்லுகிறதை, உலக வாழ்க்கையிலும் உலக சிந்தனையிலும் உலகத்தினுடைய செல்வத்திலும் உலகத்தினுடைய சிற்றின்மைகளிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேடி பிடித்து பரிசுத்தமாக்கும்படித்தான் ஆண்டவர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 20 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். நம்மை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறார், மதிகேடனே, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டு போனால், இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்பட்டு போனால், நீ எங்கே எந்த இடத்துல சேர்த்து வைத்தவனுக்கு கிடைக்கிறது? அது யாருடைய மாறி போகிறது? நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். உன் பாவத்தை விட்டுவிட்டு சந்திக்க வருகிற ஆண்டவரிடத்திலே தெளிவாய் நீங்கள் இருக்கும் என்று சொன்னால் கிருபையினால் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். கிருபையில் ஆசீர்வாதத்தினால் உன்னை நடத்த போகிறார். எத்தனை மனிதர்கள் இன்றைக்கு பல ஊழியங்களை செய்து இன்றைக்கு மேன்மைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை சந்தித்தபடியினாலே. ஜாய்பரி என்று சொன்ன ஒரு தேவ மனிதன் தென்கொரியாவிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கடந்து சென்றிருந்தாராம். அந்த காலகட்டத்திலே தென்கொரியாவில் அவருடைய பகுதி ஒன்று உண்டு. அந்த பகுதியிலே யாரும் செல்ல முடியாது, மனித மாமிசம் சாப்பிடுகிற மனிதர்கள் அங்கே இருந்தார்களாம். அந்த கூட்டத்தில் இந்த ஜாய்பரி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்ற போதுதான் அங்கு கடுமையான பிரச்சனை ஜாய்பரியை தாக்கினது. வேதனை அவர்களுக்கு வந்தது. ஒரு தடவை மனித மாமிசம் தின்கிற ஒரு 10 பேரிடத்தில் ஜாய்பரி மாட்டிக்கொண்டான். அவர் நிச்சயமாய் இவர்களை பிடித்து தின்று விடுவார்கள், மனித மாமிசம் நமக்கு தென்படுகிறது என்று சொல்லி ஓடி முன்னே வந்த போது அந்த மனிதன் முழங்கால் படியிற்ற அந்த மண் தரையிலே அந்த கற்கள் குட்கிற இடத்துல அந்த கல்லுக்கு மேலே தன் முழங்காலை முடக்கிக் கொண்டு கையை விரித்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாராம். தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த சூழ்நிலை அந்த மனிதர்கள் பார்க்கிறார். இவன் யாரோ வணங்கி கொண்டிருக்கிறான், வணங்குற ஒரு மனிதனை நாம் இப்பொழுது தொடக்கூடாது, அவன் வணங்கி எழுந்து விடட்டும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் அப்படியே திட்டமிட்டு இருந்தாராம். ஆனால் நேரம் செல்ல செல்ல போனதே ஒழிய ஜாய்பரி எழுந்த மாதிரி கிடையாது. கால்கள் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது, கண்கள் இருந்து கண்ணீர் தாரையாரையை வர ஆரம்பித்தது, சரீரம் வேர்த்து வேர்வை பயங்கரமாய் கொட்ட ஆரம்பித்தது. இதை பார்த்து அந்த 10 பேரும் சுற்றி அவரின் சுற்றி உட்கார்ந்தார்கள். அவர் எப்படி முழங்கால் நின்றார்களோ அதை போல சுற்றி முழங்காலை நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்படி கரங்களை உயர்த்தி பிடித்தாரோ அதை போல் உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தார்கள். வாய் முணுமுணுப்பதை போல இந்த மனிதர்கள் பார்த்து முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் என்ன செய்கிறது, என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. ஜாய்பரி கண் விழித்து பார்த்த போது அவரை சுற்றி எல்லாம் முழங்கால்கள் நின்று கொண்டு ஏதோ முடக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டார். தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டு இருந்தது.
ஜாகர் எழுந்தார். அவர் பாஷை தெரிந்தபடியினாலே அந்த பாஷையில பேச ஆரம்பித்தார். அவர்களும் எழுந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்த கேட்டார்கள். நாங்களும் அது மாதிரி செய்ய ஏதோ ஒன்று தூண்டியது என்று சொன்ன போது இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்களாம். கிருபையினால் சந்திக்க செய்கிற ஆண்டவர் ஒரு ஜாய்பரி மூலமாய் 10 பேரை அந்த இடத்துல முதலாவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்களாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அதே ஜாய்பரி மூலமாய் 150 சபைகளை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் அந்த இடத்தில் செயல்படுகிறார். எப்படி? அவருடைய கிருபை. அவர் சந்திக்க வரும்போது பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனும் தூக்கி எடுக்கப்படுவான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அவர் சந்திக்க வந்தால் எந்த மனிதனுடைய வாழ்வும் சரி பரிசுத்தமாகும் என்பதற்கு மறந்து போக வேண்டாம். அதனால் தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சீக்கிரம் வாசிக்கணும். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்கிறதுனால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare to meet to God. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்னைக்கு தேவனை நீ சந்திக்க வேண்டும். அவர் இதுவரையும் சந்தித்த போது உன் பாவம் கழுவப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்தவர். அவர் உங்களை சந்திக்க வரும்போது நீங்கள் எப்படி பரிசுத்தமாய் மாறப் போகிறீர்கள்? அவர் சந்திக்க வருகிற தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. எப்படி சந்திக்கிறது? முதலாவதாக தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தம் தேவை. தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையின் அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையின் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியை சந்த கர்த்தாவை கடத்தியை சந்த கர்த்தாவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் ஆடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னாலே. வெறுமை நிலையில் உதவுவாரற்றி போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்றி போகையில் கண்மலை பிளந்து கண்ணீரை சூரந்து கண்மலை பிளந்து கண்ணீரை சூரந்து பாகம் தீர்த்ததாயவை பாகம் தீர்த்ததாயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் நம்
தேவன் நம்மை சந்திக்க வரும்போது நமக்குள்ளே அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரணம் பரிசுத்தம் தேவை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம், the holy life. அதைத்தான் தாவீது பல இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். வேதத்திலே பல இடங்களிலே அது வெளிப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது. நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அசுத்தமான காரியத்திற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை, பரிசுத்தமான வாழ்க்கைக்காக அவர் அழைக்கின்றார். பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எண்ணி பார்ப்போமே, நம் ஆரம்ப கட்டங்களில் நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையோர், இத்திருச்சபை உருவாக்கினவர்கள் எவ்வளவு பரிசுத்தத்தோடு கண்ணீர் விட்டு உருவாக்கி இருப்பார்கள், எவ்வளவு நெருக்கப்பட்டு உருவாக்கி இருப்பார்கள். நாம் இன்று இந்த இடத்தில் ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர்களுடைய பிரயாசம் அதிகம். ஏதோ ஒருவேளை இப்பொழுது சபை பெரிதாக கட்டப்பட்டிருக்கலாம், அது இப்பொழுது இருக்கிறவர்கள் மூலமாய். ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு குடிசை போட்டு அதே தன் முழங்காலை முடக்கி அநேகருடைய கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே இந்த தேசத்திலும் இந்த குடும்பத்திற்காகவும் நாங்கள் பாரத்தோடு கூட கண்ணீர் விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு விட்ட கண்ணீர் இன்றைக்கு நீங்கள் சமாதானமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த ஆலயம் ஆரம்பித்தவருடைய பிள்ளைகள் இங்க இருக்கார்களா? யாராவது இருக்காங்களா? கையை தூக்குங்க. யாரும் இல்லையா? பாத்தீங்களா? அவர் விட்டு சென்ற பணி அவருடைய பிள்ளைகள் கூட இங்க கிடையாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு, உங்களுக்கு இந்த கர்த்தர் செய்த காரியம் அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் வேத வசனத்தின்படி இன்னைக்கு ஆண்டவர் உரைக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாயிருக்கிறது, உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை செவிகொடாதபடி உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகின்றாரே. அக்கிரமும் பாவம் நம்முடைய மீறுதல்களை முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 32:1 வாசித்து பாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவன் பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 39:17 அழகாக சொல்கின்றார், இதோ என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று 18ஆம் வசனத்தில் சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, மீறுதலான காரியங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தம் தேவை என்கிற ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பாருங்கள். அவர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் யார் சொல்லுங்கள் என்று சொன்னார். சாமுவேல் மரண தருவாயிலே அநேகரை பார்த்து சொன்னார், உங்களிடத்தில் என்ன வாங்கினேன்? ஏதாவது எருவை வாங்கினேனோ, பொன் வாங்கினேனோ, வெள்ளி வாங்கினேனோ, இரும்பை வாங்கினேனோ, பணம் வாங்கினேனோ? இல்லையே. பரிசுத்தம். இன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தரை போல் இருப்போம் என்று சொன்னால் அவர் சந்திக்க வரும்போது பரலோகம் உனக்காக காத்து கொண்டிருக்கும், உனக்காக காத்து கொண்டிருக்கும். அழகாக ஒரு பாடல் உண்டு, பரலோகமே என் சொந்தமே என்றைக்கு காண்பேனும். நிச்சயமா காணணும்னா அந்த பரிசுத்தம் வேணும், காணணும்னு அந்த பரிசுத்தம் வேணும். ஒரு அழகா இருக்குது, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட, அது ஓடணும்னா பரிசுத்தம் வரும். பாடலாமா? ஒரு சரத்தை பாடலாமா? எனக்கு பிடிச்ச பாடு. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன்
நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் ஓயாமல் பாடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோ. அந்த சொந்தமான பரலோகத்தை காண வேண்டும் என்றால் எரேமியா 5:25 சொல்லி இருக்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வராவிட்டால் இருக்கிறதே என்று கூவி கூவி பேசுகிற எரேமியாவுடைய வார்த்தையை போல ஆண்டவரே, அக்கிரமங்களை விலக்கிற தேவன் நீங்கள், பாவத்தை அப்புறப்படுத்தி நன்மை எங்களுக்கு தருகிற தேவன் நீங்கள் எங்களை வைராக்கியமாய் சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தம் வாழ்வு உங்கள் மேல் இறங்கும். அந்த பரிசுத்த இரக்கம் உங்கள் மேல் இறங்கும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முன் காலங்களிலே சாதாரணமாய் ஊழியத்தை செய்து விடலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கு எப்படின்னு கொஞ்சம் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை நற்செய்தி கூட்டங்கள் பெரிய பெரிய ஸ்டேஜ்கள்ல கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு எங்க அந்த ஸ்டேஜ்? ஏறங்க இல்லை. என்ன காரணம்? யார் காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் காரணம். நீங்களும் நானும் தான் காரணம். என் ஆண்டவரை நோக்கி பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து கண்ணீரோடு நிற்க வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு கண்ணீரை ஒரு மொபைல் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது. மறந்து போக வேண்டாம். கிடைக்கிற நேரங்களில் ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போய்விட்டது. உலகம் நம்மை அப்படிப்பட்ட பாதாளத்திற்குள்ளே கொண்டு விட்டதையா. தரிசனங்கள் மாறி போய்விட்டது. தீர்க்க தரிசனங்கள் பொய்யாகி போய்விட்டது. அநேக காரியங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை உலகத்தில் கடந்து வர ஆரம்பித்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிப்பட்ட நகைச்சுவை பல்சுவை நிகழ்ச்சிகளிலே இன்னைக்கு மனிதரை அங்கு ஆழமாய் அழைத்து போய்விட்டது. வசனத்திற்கு இடமில்லை. அந்த வசனம் பேசவும் இருந்தார்கள். வசனம் பேசினால் இன்னைக்கு இடமில்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்க மனம் குருடாகி போய்விட்டது. குருடாகி போய்விட்டது. எச்சரிப்போடு சொல்கிறேன், வசனம் பேசுறவங்களை யாரும் இன்னைக்கு நற்செய்தி கூட்டத்தில் கூப்பிடுறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நானும் கொஞ்சம் ஆட்டம் பாட்டெல்லாம் வச்சு, உண்மைதானே நேம் செய்ய, கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் வச்சு அதுல ஏதாவது ஒரு கலந்து அவங்கள சிரிக்க வச்சு ஏதாவது பண்ணிட்டு போச்சுன்னா இவர மாதிரி நல்ல ஊழியக்கார இந்த உலகத்துல சும்மா சொல்லுங்க இல்ல. நீங்க ஆமோதிக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு திருச்சபையில ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு வசனம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. நான் வசனத்தை பேசிட்டே இருந்தேன். வசனமா கொடுத்து அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு கூட்டம் முடிஞ்சிட்டு அங்கிருந்து போதகர் கூட்டம் முடிஞ்ச உடனே என்னிடத்தில் சொன்னாரு, கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் சிரிக்க வைங்க. இப்படி சும்மா போட்டு வசனத்தை பேசிட்டு இருந்தான்னா எங்க ஜனங்கள்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனா இங்க யாருமே தூங்கலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தூங்குனீங்கன்னா எங்கிட்ட பாட்டு இருக்குது. நீங்க என்னதான் பண்ணாட்டெல்லாம் எங்கிட்ட பாட்டு நிறைய இருக்கு தெரியுமா? இந்த மேடையில இருந்தே பாடிட்டே இருப்பேன். ஹலோ, எல்லாம் இன்னைக்கு பாடின பிறகு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவர் சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் பாஸ்டர் அப்படின்னா, இல்லை எங்க ஜனங்கள் அப்படித்தான், வசனம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு வராங்க? எதுக்கு பைபிள் கையில் கொடுத்திருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட அருமையான வேத வசனம் அவருடைய கரத்தில் எதற்கு வேண்டாம்? போதகருக்கு அன்னைக்கு விழுந்து டோஸ், வேற வழியே இல்லை. ஆனா உங்க போதகர் அப்படி கிடையாது. அவர் வசனத்தை தான் விரும்புற ஆளு. அல்லேலூயா. ஏன்னா
அவரோடு நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். அவர் இருந்த திருச்சபையில நானும் போய் உட்கார்ந்து இருப்பேன் அவருடைய செய்தியை கேட்க. தெரியுமா, 1-2 முறை நான் செய்தி கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் அங்கு இருப்பதில்லை, ஆனால் வரும்போது அவருடைய செய்தியை நான் கேட்டு குறிப்பெடுத்து அந்த செய்தியை அப்படியே நான் உட்கார்ந்து இருப்பேன். அதனால அவர் இருந்த சந்தோஷபுரம் சபையில நானும் ஒரு மெம்பராக இருந்து செயல்பட்டேன். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? வார்த்தை முக்கியம். வேதம் அதுதான் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்கிற எந்த விதமான வீணான காரியங்களுக்கு, வீணான வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். திருச்சபைகள் குன்றி போய் இருக்கிறது. சனி ஞாயிறு என்று சொன்னால் யாரும் ஆலயத்துக்கு வருவதில்லை. ஏன்? தப்பா நினைக்க கூடாது. நான் யாரையும் குறை சொல்லி பேசவும் மாட்டேன். ஆனா நீங்க டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்றைக்கு அதை விடுறீங்களோ அன்னைக்கு உங்க திருச்சபை ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க பாருங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க என்ன வேணுமோ செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. உங்க வீட்டுல இருக்கிற கல்யாண வீட்டை மாத்திட்டு சாணும். அல்லேலூயா. வேற போவீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளையுடைய கல்யாணத்தை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. இல்ல இந்த கல்யாணம் தேவையில்லை, எனக்கு பக்கத்து வீட்டுல கல்யாணம் இருக்குன்னு போவீங்களாமா? இன்னைக்கு நிறைய இடத்துல சனி ஞாயிறுன்னு சொன்னால் மக்கள் இல்லை. யாரும் கன்வென்ஷன் வைக்கல தெரியுமா? நிறைய போதகர்கள் எடுத்த நானே உங்களை கூப்பிட்டு கன்வென்ஷன் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆள் வர மாட்டேங்குது. இதுதான் பேசுறாங்க. ஏன் இப்படி குந்தி போய்விட்டது? காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் இல்லை. எங்கே ஒரு இடத்துல நீ செவியை சாய்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆலயத்தில் உனக்கு ஆகாரம் உண்டு, உன்னுடைய ஆலயத்தில் ஒரு அற்புதம் உண்டு. தேவன் அமைக்கப்பட்ட ஒரு அபிஷேகமான மனிதரை கர்த்தர் குறித்திருக்கிறார். சும்மா அனுப்பவில்லை. நீ ஏன் தெரியுமா? இவரிடத்தில் நீ விசுவாசம் வைப்பதில்லை, என் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பதில்லை. எங்கே இடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள்? எங்கே இடத்தில் வந்து அங்க அற்புதம் நடக்கும் என்று நினைக்கிறீர்கள். தவறு. இம்மானுவேல் 3 நாள் பிரசங்கிதான். இம்மானுவேல் அந்த 3 நாள்ல பிரசங்கம் பண்ணிட்டு அதற்கு இதற்குன்னு சொல்லிட்டு போயிருவாரு. உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருவாரு. அதுக்காக இம்மானுவேல் பின்னாடி ஒரு கூட்டம் வர்றதை இம்மானுவேல் ஒரு நாளாக அனுமதிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்படி அனுமதிச்சா நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் தெரியுமா? அண்ணன் மோகன் சிலாசரஸ் மாதிரி நான் இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஏன் கேட்கிற? உண்மைதான் சொல்றேன். இது உன் திருச்சபை. உனக்கு அந்த கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 97 ஆண்டுகளுக்கு முன்னே கண்ணீரோடு பாரத்தோடு இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அநேக மக்களுடைய கண்ணீர் இந்த இடத்துல சென்றிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு விடுதலை எங்கே உண்டு? யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உங்களை விடுதலை. இன்னைக்கு பேசுகிற சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க சரித்திருக்கிற பலவீனம் அப்படியே மாறி போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாயில எப்போ துதி இருந்துட்டே இருக்கணும். தாவீது பாருங்க, அவ்வளவு பெரிதா மாறுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் அழகா சொல்ற, I will bless the Lord at all times, his praise shall continually in my mouth. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் இருந்து பாருங்கள், பரிசுத்தம் தானாய் வரும். ஆதாமும் ஏவாளும் அழகாக இருந்தார்கள் இல்லையா? நல்லவங்க. ஆண்டவர் படைக்கப்பட்ட ஆதாம் எவ்வளவு அருமையாய் பண்படுத்தி, அவர் நீ பண்படுத்தன்னு சொன்னபோது பண்படுத்திட்டு இருந்தாங்க. இவர் தனியா நடக்கிறது அவருக்கு பிடிக்கல. நமக்கு அப்படித்தானே? சும்மா தனியா இருந்திருந்தோம்னா யாரும் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல ஒரு அம்மையார் இருந்தாச்சுன்னா நமக்கு ஒரு பலம் தானே. அது மாதிரி அவருடைய விலாயனங்களிலிருந்து முதல் ஆபரேஷன் பண்ணி ஒரு அம்மையாரை உருவாக்கி விட்டுட்டாங்க. அதான் ஏவாள். அவங்களும் நல்லவங்க தாங்க, மோசமானவங்க கிடையாது. ஹலோ, முறைச்சு பாக்குறீங்க? ஹலோ, ரொம்ப நல்லவங்க அவங்களும். ஆதாமும் நல்லவர் தான், அவங்களும் நல்லவர் தான். ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தையும் படைத்தார். சர்ப்பம் மோசமானதா சொல்லுங்க? அவர் அந்த சர்ப்பத்தை மட்டும்தான் சொன்னாரு, இது தந்திரம் உள்ளது. சுட்டி காட்டுறாரு பாத்தீங்களா? சில தந்திரத்தை சுட்டி காட்டுறாரு ஆண்டவரு. ஆனா நீ தந்திரத்தை மறந்துட்டு போய் அதுல விழுந்துடுற. இதான் விஷயம். நானு சபை மாறி போயிட்டேன்.
நான் பெருமாள் படத்துக்கு தவிர பெரிய உலகி போயிட்டேன். எனக்கு அந்த சபை தான் மனதில் இருந்துச்சு. நான் பெருமாள் படம்ன்றது அதுதான் நினைச்சு மனதில் இருந்துட்டு நான் அங்க போயிட்டேன். வழியில பாத்தீங்கன்னா அவ்வளவு பைக், அவ்வளவு ஆட்கூட்டம். என்னான்னு சற்று பார்த்தா ஒரு பார் இருக்குது, அந்த பார்ல அவ்வளவு கூட்டம். ஏப்பா, இதுக்கு போய் இவ்வளவு கூட்டம். இப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நினைச்சு பாருங்க. மனிதன் தவறுதலாய் போய் கொண்டிருக்கிறான். பரிசுத்தம் இழந்து போய்விட்டது. ஆண்டவர் படைத்தவர் எல்லாரையும் நல்லவர்களாய்த்தான் இந்த உலகத்தில் படைக்கிறார். யாரையும் கெட்டவர்களை அவர் படைக்கவே இல்லை. சில சொல்லுவாங்க அவன் விதி சரியா தான் இருந்தது, அவன் மதி சரியில்லை. அல்லேலூயா. அவன் விதி சரியா தான் இருந்தது, ஆனால் அவன் மதிகட்டுத்தனமான மதி அவனுக்கு சரியில்லை. இந்த உலகத்தை நாடி சொல்லுகிறான். பார்க்க பார்க்க பளபளக்கும் ரத்த வர்ணம், அதை புசித்து விட்டால் மெதுவாக இறங்குமே, அகப்பட்ட மானிடரை துடிக்கிற, அதில் விடுதலை கிடைக்குமோ என்று அலைகிற என்று சொல்லி நாளைக்கு பாடுறேன். நான் தான் எழுதியிருக்கேன். அந்த பாட்டு புஸ்தகம் இருக்குது. இந்த பாட்டு புஸ்தகனுடைய வேலை 10 ரூபா. உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கினாங்க? வாங்க இல்லையே, வாங்கினாங்களா? பாத்தீங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் அனுபவிங்கள். அல்லேலூயா. அது நிறைய செலவு இருக்கு. பாஸ்டர் கேட்டாரு, பாஸ்டர் பாட்டு புஸ்தகம் வருமா, அது எவ்வளவு என்னெல்லாம் கேட்டாரு. இலவசமாகவே கத்த தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இது இலவசமான வார்த்தை, இலவசமான சூழ்நிலை. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற, ஒருவேளை பாட்டு பாட தெரியட்டாலும் தினந்தோறும் அந்த பாடல் புஸ்தக வரிகளை பாருங்க, உனக்கு ஒரு பரிசுத்தம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு டைம் வரும்போது நிறுத்திடுவேன், ஏன்னா தொடர்ச்சியான மெசேஜ். ஒண்ணு சொல்கிறேன், நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்ன ஒரு மருத்துவர் இருந்தார். இவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருண்ட கண்டமான பேசி என்று அழைக்கக்கூடிய ஒரு கண்டத்திலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கடந்து போனார். கடந்து போன போது அங்குள்ள மனிதர்கள் அவருடைய உடைமைகளை எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய் விட்டார்கள். திருடி கொண்டு போன போது அவருக்கு வேறு ஒன்றும் உடையில்லை மாற்றுவதற்கு. ஒரே ஷர்ட், ஒரே பேண்ட், கையிலே பணம் இல்லை. அவருடைய வேதம் மட்டும் கையில் இருந்தபடினால் தப்பித்துக் கொண்டது. ஆக அவர் படுப்பதற்கு கூட குளிர் பிரதேசம் இடமில்லை. வழியிலே ரோட்டிலே கிடந்த சின்ன தாட்பாவை கொண்டு ஒரு பிளாட்ஃபார்மிலே சின்ன அளவிலே ஒரு கூடாரம் அமைத்து அதற்குள்ளே அவன் படுத்துக் கொண்டாரா. போர்வை இல்லை மூடுவதற்கு. குளிர் பயங்கரமாய் வாட்டிக்கொண்டு தன் வாழ்வை கெடுத்துக் கொண்டிருந்தது. ஆண்டவர் தெரு நாய்களுக்கு கட்டளையிட்டார். தெரு நாய்கள் வந்து அவரோடு படுத்து சூடு கொடுத்ததையா. போர்வை வேண்டாம், தெரு நாய்கள் அவருடைய சரீரத்தின் மேலே படுத்துக் கொண்டு அவருக்கு சூடு கொடுத்தது என்று சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியத்தை செய்தார். 1000 பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஒரு இரவு அவன் ஊழியத்தை முடித்துவிட்டு அந்த கூடாரத்தில் வந்து தங்குவதற்கை வந்தார். நல்ல நித்திரையை பெற்றான். நித்திரையிலே என் ஆண்டவர் தட்டி எழுப்பினார். டேவிட் லிவிங்ஸ்டன் எழும்பிரு என்று சொன்னார். எழுந்தார். யாரப்பா என்ன கூப்பிடுறேன்னு கேட்ட. நான் தான் டேவிட் லீ, நான் இயேசு பேசுறேன். என்ன ஆண்டவரே என்று சொன்னாரா. இந்த சத்தத்தை கேட்ட வசத்திலே சத்தம் மட்டும்தான் கேட்டது. நீ போ, நான் காட்டுகிற ஒரு காட்டு மரங்களுக்குள்ளே என் வார்த்தை பேசு என்று சொன்னாரா. இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஆண்டவரே, பகலெல்லாம் ஊழியத்தை செய்து விட்டேன், இரவிலே இளைப்பாற வந்திருக்கிறேன், நான் காலையிலே செல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை மகனே, இப்பொழுதே போக வேண்டும். ஆண்டவர் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு சொல்லி அந்த நடு இரவிலே அவர் காட்டின வெளிச்சத்திலே அந்த காட்டு மரங்களுக்குள்ளே சென்றாராம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாராம். இயேசு உன்னை ரட்சிக்கிறவர். இயேசு கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு 5 காயங்களை ஏற்று உன் ரத்தத்தை சிந்தி ஆமென் உன்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தாரா.
பேசிவிட்டு 1 மணி நேரம் அந்த காட்டு மரங்களுக்கு பேசிவிட்டு அவர் வீட்டிற்கு வந்து விட்டார். அவருக்கு என்ன என்று புரியவில்லை. 10 வருடங்கள் கழிந்தது. ஏன் ஆண்டவர் அங்கு கண்டு சென்றார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. 10 வருடத்திலே ஒரு நடுத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, சொல்லி முடிந்த உடனே ஒரு நபர் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு பெயரை கூப்பிட்டார். அவர் திரும்பி பார்த்தார், இது புது இடம், என்னுடைய பெயர் இங்கு யாருக்கு தெரியும் என்று பார்த்தபோது அவர் சொன்னாராம், லிவிங்ஸ்டன், என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். 10 வருடத்திற்கு முன்னே ஒரு காட்டு மரங்களுக்கு இடையே மரணத்திற்காக நான் தற்கொலை பண்ண ஆயத்தத்தோடு இருந்த போது இயேசு ரட்சிக்கிறவர், கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர், மீட்டெடுக்கிறவர் என்ற வார்த்தை என் காதுகளுக்கு வந்தது. நான் இறங்கி உங்களை தேடி யாரவர் என்று சொல்லி ஓடி வந்தேன். ஆனால் லிவிங்ஸ்டன் என்ற பெயர் மட்டும்தான் தெரியுமே ஒழிய நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய பெயர் கேட்டபோதுதான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். இன்றைக்கு நான் சந்தித்தேன். அன்றைக்கு என் வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்தமானேன். அவர் என்னை சந்திக்க வந்ததினாலே நான் இந்த மேன்மைப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் மாறி இந்த வேதத்தை கொண்டு 1000 பேரை இயேசுக்குள் வழி நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொன்னாரா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து பரிசுத்தத்திலே நிறைந்து எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? 97 ஆண்டுகளிலே இது ஒரு சேகர சபையை கூட மாற்றியிருக்க முடியும். உங்களுடைய ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள் இருந்திருந்தால் நீ பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கலாம், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அப்பொழுது 3 வயது வரையிலும் நான் நடக்க முடியாத சப்பானி, ஐயா, நடக்க முடியாத சப்பானி. என்னை 1 வயதிலே நான் தத்தி நடந்திருக்கிறேன். பிறந்த நாள் என்று வந்தது, என்னுடைய பிறந்த முடியும் எடுத்தார்கள். விழா முடிந்து இரவில் நித்திரைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் காலை நான் எழும்பவில்லை, என்னால் எழும்ப முடியவில்லை. படுத்த படுக்கையா இருந்தேனா. மருத்துவரிடத்திலே கொண்டு போனார்களா. மருத்துவர் பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாரா. ஆனால் நடந்தது என்ன? 3 ஆண்டுகள் என்னால் நடக்க முடியவில்லை. என்னை தூக்கி சுமந்திருந்தார்கள். போகாத வைத்தியர் இல்லை, செய்யாத மருத்துவர்கள் இல்லை, மந்திரவாதம் இல்லை. ஏன்? புண்ணிய தலமான இடத்துவா இந்த இடத்துல என் கால்களுக்களவு வெள்ளி காலை வாங்கி என் மருமகன் நடப்பான் என் மாமா கொண்டு போய் காணிக்க வைத்தார்கள். அப்பொழுதும் நான் நடக்கவில்லை. நொந்து போன என் குடும்பம் வேதனைப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படும் போது அந்த காலகட்டத்திலே களியக்காவலை பக்கத்திலே ஒரு ஊழியக்காரர் ரோட்டின் ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அவரோடு ஆண்டவர் பேசினாரா, நீ அந்த வீட்டுக்கு போ, அங்கு ஒரு சிறுவன் நடக்க முடியாமல் இருப்பான், அவன் நிச்சயமாய் எழும்புவான், நான் அவனை எழுப்புவேன், அவன் எனக்காய் ஊழியம் செய்வான். அந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய வீட்டிற்கு வந்தாரா. என்னுடைய வீட்டிற்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வேதனையோடு இருக்கிற நேரம், என்னுடைய சகோதரர்கள் வேதனையோடு இருக்கிற நேரம் என்றால் சகோதரர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருந்த காலகட்டங்கள். அந்த வார்த்தை கேட்ட போது எல்லா இடத்திலும் போயாச்சு, இனி யார் உதவி செய்ய முடியும் என்று கேட்ட போது இயேசு உங்கள் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க போகிறார், இயேசு நடக்க செய்ய போகிறார். அப்பா கேட்டார, நாங்கள் என்ன செய்யணும்? 3 நாட்கள் உபவாசம் இருக்கணும். எங்க வீட்டுல 3 நாள் உபவாசம் நடந்துதான். 3வது நாள் ஒரு வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி என்னை படுக்கையிலே போட்டுவிட்டு எல்லாரும் கை கோர்த்து நின்று இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்களா. எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்க இயேசுனுடைய கண்கள் என்னை மட்டும் பார்த்தது. என்னையும் அறியாமல் எழும்பி நடந்தேனா. அந்த கால் தான் உங்களோடு நிற்கிற கால். இந்த கால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் போய் கொண்டிருக்கிற கால். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு ஒரு மனிதனுக்கு தொட்டால் ஒரு பெரிய விடுதலை காண்பீர்கள். எப்பொழுது விடுதலை வந்தது தெரியுமா? என் குடும்பம் கண்ணீரோடு கூட பரிசுத்தப்பட்டதுனாலே, என் குடும்பம் பாரத்தோடு கூட அழுததினாலே, என் குடும்பம் கண்ணீரை விட்டதினாலே, என் குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, என் குடும்பம் பரிசுத்தமானதினாலே நான் ஒரு விடுதலை பெற்றேன். என் தந்தை ஊழியக்காரனாய் மாறினார். CSA திருச்சபையிலே ஊழியக்காரனாய் கர்த்தர் எடுத்து உருவாக்கினார். 9வது வயதிலே
அவர் ஊழியத்திற்கு கடந்து வந்தார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மீதி நாளைக்கு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய நாமம் உனக்கு விடுதலை தர வேண்டுமா? இன்னைக்கு பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள். அவரே சொன்னார், உங்கள் பாவங்கள் விலக்கப்பட வேண்டும். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வருவதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் உங்களை விட்டு விலக்கப்பட வேண்டும். என் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Thank you, Jesus. Shabarakatana durya biba baba baba shala batara dura baba. தேவ சமூகத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்ட நாம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Truth shall make you free. Truth shall make you free. Truth shall make you free. இன்றைக்கு கர்த்தர் உன் மேல இறங்கி வரப்போகிறார். நீ கண்ணீர் விட்டால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். இந்த முதல் நாளிலே யோசுவா 3:5 படி, நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை காண்பீர்கள். பிசாசுகள் நடுங்குவதால் பொல்லாத போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி போகட்டும். பிரச்சனையோடு இருக்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். இப்பொழுது ஒரு பாடலுடைய 1-2 சரணங்களை நாம் பாடப்போகிறோம். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபத்தோடு கூட இருங்கள். அவர் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாவமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌன பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்தான் காரணரே அவன் கையிலே கெட்டு போய்விட்டது. அவன் அதை எடுத்து குப்பத் தொட்டியிலே போடாதபடி கண்ணோக்கி தன்னுடைய பார்வைக்கு சரியாய் வண்ணம் அதை வரைந்தான் என்று சொல்லி போகா வேதம் அழகாக தீரே 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ மகிமை உங்கள் நடுவே இறங்கி வருகிறது. உங்களுடைய பிரசனத்தினால் என்னை நிரப்பட்டு போட்டா, உங்களுடைய மகிமையினால் என்னை நிரப்பட்டு போட்டா என்று சொல்லுங்க. எல்லாரும் தங்களை தாழ்த்தி அரவணைத்தார். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தினாலே நம்மை நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள். உங்கள் இருதயத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டு வாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட கேட்டு பாருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசுடைய ஆத்மங்களை தொடப் போகிறார். இயேசுடைய கரத்தின் மகிமையை இப்பொழுது வெளிப்படுத்த போகிறார். உங்கள் மேல் ஒரு இரக்கம் கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார்.
எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தம்மை போல் மாற்றிடுவே உடைந்த என்னை ஆண்டவர் இன்னைக்கு குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்ட கீழே விழுந்த போது கூட, உடைந்து போன போது கூட அவன் அதை எடுத்து அப்புறப்படுத்தவில்லை, குப்பத்தொட்டியில போடல, தன் பார்வைக்கு சரியாய் பண்ண வரைந்தான். என் அன்பு பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு என்ன உண்மை ஆண்டவரே நீ செய்ய மாட்டேன் என்று கதறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கின்றார், மகளே மகனே, உன்னை ஒரு பாண்டமாய் நான் வணைய விரும்புகிறேன். நீ விழுந்தது இருக்கட்டும், நீ விழுந்து போனது இருக்கட்டும், அது உன் சூழ்நிலை. ஆனால் இன்னும் நான் உன்னை சந்திக்க காத்திருக்கிறேன், இன்னும் நான் உண்மையோட என் கிருபையை வைக்க காத்திருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இப்பொழுது சூழ்நிலையில விழுந்து கிடந்த என்னை மறுபடியும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, கரங்களை உயர்த்தி இருக்கிற உங்கள் வாழ்வு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாறப்போகிறது. என் தகப்பனுடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் ஆண்டவர். உடைந்து போய் சூழ்நிலைகளில் விழுந்து கிடக்கிற உங்களைத்தான் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தும்படி வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள நெருக்கப்படுகிற பலவீனங்களையும் இயேசு விலக்கி போட போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கரங்களை உயர்த்தி இருக்கிற யாரோ ஒரு நபருக்கு என் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன்னுடைய இடது பக்கமாய் பின் பகுதியிலே தோள்பட்டிக்கு பின்னால் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறாய். அடிக்கடி அந்த வேதனை வந்து உன்னை தாக்கி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வேதனை உங்களை விட்டு விலகி போகிறதை நான் காண்கிறேன். உங்களை விட்டு விலகி போகிறதை காண்கிறேன். மகளே, நிச்சயமாய் இயேசு உன்னை தொடுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கப்படுகிற அந்த வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு குணமாக்கும் வல்லமையுள்ள கரம் உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கலாமா? எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கலாமா? உங்கள் வியாதிகளுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். கரம் உயர்த்தினவர்கள் நீங்கள் கீழே போடலாம். உங்கள் வியாதிகளுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அழுகிற அழுகைகளுக்கு ஒரு பலன் உண்டு மகளே. உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு மகளே. நீ கண்ணீர் விட்டு புலம்பின நாட்கள் இது அல்ல. இவ்வளவுக்கு நாளாகி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தலையணை நனைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் மகளே இன்னைக்கு ஒப்புக் கொடுக்க வைத்து உன்னை பார்த்து சொல்லுகின்றார், உன் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைக்கிறார். உன் மேல ஒரு கிருபையை வைக்கிறார். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. அழுது கொண்டு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாய் நோக்கி பார்க்கட்டும் அப்பா. நீங்கள் இவர்களை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். என்னைக்கு இவர்களை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. சரத்திருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும், மாறி போவதாக. எந்த பலவீனமும் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறு. சாத்தானுடைய கிரியைகள் வெளியேறு. பல்லாவானுடைய கட்டளை வெளியேறு. இப்பொழுது வெளியே புறப்பட்டு வருவதாக. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? உன்னுடைய கழுத்தின் பகுதியிலே, பின்னம் கழுத்தின் பகுதியிலே ஒரு வலியோடு கூட கிட்டத்தட்ட 8 மாதங்களாக நீ கஷ்டப்படுகிறாய். மருத்துவர் உன்னை பார்த்து சொன்னா, கழுத்து எலும்பு தேய்ந்து போய்விட்டது, உன்னால் சிறுவேளை நடக்க முடியாமல் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறோம், என் ஆவியானவர் சொல்கிறார், மகளே,
உன் கழுத்து எலும்பிற்கு எந்த தேவும் இல்லை, எந்த கட்டும் இல்லை. இயேசுவின் கரமனை தொடுகிறது. யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது குணமாக்கும் வலிமையான கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். அந்த வலியை காண மாட்டீர்கள். கழுத்தை சுத்தி இருந்த வலி உங்களை விட்டு விலகி போயிருக்கிறதை நான் கண்டேன். இயேசுவின் கரங்களை தொட்டதை கண்டேன். இப்பொழுது நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். ஜெபத்தோடு இருக்கும். எல்லாரும் வழிதிறந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள், வழிதிறந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? இரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்டு பயங்கரமான வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிற மகளே, இயேசுவின் கரங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நலன்களை தொடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுது சடனியாய் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது சடனியாய் ஒரு சிரத்தில் வேறு அளவை குறைப்படுகிறது. இப்பொழுது சடனியாய் ஒரு வல்லமை உங்கள் இரத்தத்திற்குள்ளே கடந்து வர போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். தொட்டதை பாண்டேன், தொட்டதை கண்டேன். இன்னைக்கு முதல் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். யாரும் சகோதரன், யாரும் சகோதரன் பயங்கரமான முதுகு வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தொடுகிறார். வேலை செய்ய முடியவில்லை, சில வேலை நிமிர்ந்து படுக்க முடியவில்லை, பயங்கரமான இடுப்பின் பாகத்திருக்கிற வலி இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் கரங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். பரிசோதித்து பார் மகனே, பரிசோதித்து பார் மகனே. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டதை கண்டே, தொட்டதை கண்டே. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது, தொடுகிறது. எனவே தகப்பனே, வியாதி உள்ள பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் தொடுவதாக, கரம் தொடுவதாக. இருதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. இடுப்பின் கட்டுகள் விலகி போவதாக, இடுப்பின் கட்டுகள் விலகி போவதாக. கொடுமையான பிரச்சனைகள் மாறி போவதாக. சரீரத்தின் ஊழல் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிடத்தை வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. சரீரத்திற்கிற வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. வல்லமை புறப்பட்டு வரட்டும். சுகர் கட்டுகள் வெளியேறட்டும் அப்பா. பிரஷர் கட்டுகள் வெளியேறட்டும் அப்பா. இருதயத்துடைய பிரச்சனைகள் வெளியேறட்டும் அப்பா. என் தகப்பனே, உங்களுடைய கருப்பிள்ளைகளை தொடர்வதாக, தொடர்வதாக. யார் அந்த நபர்? தொண்டை பகுதியிலே வலியோடு இருக்கப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, இயேசு இந்த நிமிடத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் தொண்டை பாகத்திற்கிற வலி இப்பொழுது விலகி ஓடுகிறது, விலகி ஓடுகிறது. ஒரு அற்புத வல்லமை உன் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு குணமாக்கும் வல்லமையான கரம் உன் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் உங்கள் நடுவில் புறப்படுகிறதை பார்க்கிறேன். சிறார்கள், மாணவர்கள், நடுவர்கள், வயதினர்கள் அத்தனை பேரையும் கற்றுத் தொடுவீராக, தொடுவீராக. போதக பிதாக்களை தொடுவீராக. தகப்பனே, இந்த முதல் நாளிலே உங்களுடைய அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகள் கண்டது என்று வைரக்கத்தோடு கடந்து சொல்வதை செய்யட்டும். நாளைய தினத்தில் என்ன அற்புதங்கள் வெளிப்படுவதாக. கஷ்டங்கள், கடன்தொல்லைகள், பாரங்கள், சமாதானக்கேடுகள், நெருக்கங்கள் இருக்கப்படுகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுதலையாக்குவீராக. ஒரு விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என் தகப்பன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் சிநேக வைக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.